எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் பீரியட் மட்டும் இல்லாம நம்ம காரை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படி நிறுத்தி வச்சிருந்தோம்னாலுமே என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம காரை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. நான் இதில் வந்துட்டு 8 டிப் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். முக்கியமான டிப்ஸுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் பண்ணுறதுங்க. கார் பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்க் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நிழலில் பார்க் பண்ணிடுங்க. அப்படி நிழல் கிடைக்கல, கொஞ்சம் டவுன்லலாம் இடம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் காரை வந்துட்டு கவர் பண்ணி வெயிலில் படாமல் பாதுகாக்கணும். அப்புறம் காரை பார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கத்துலலாம் ரொம்ப ஸ்லாண்டிங் பார்க் பண்ணவே கூடாது. ஃப்ளாட்டான இடத்துல பார்க் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓரளவுக்கு இறக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப இறக்கமாக இருக்கிற பிளேஸில் வந்துட்டு பார்க் பண்ண வேண்டாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக்குங்க. நம்ம எல்லாருமே ஹேண்ட் பிரேக், பார்க்கிங் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம கார் வந்து ஐடியலாக ரொம்ப நாளைக்கு நிற்கும் போது வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேண்ட் பிரேக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்களா காரை. அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கியரில் போட்டுருங்க. ஃபஸ்ட் கியர்லேயோ செகண்ட் கியர்லேயோ ஏதோ ஒரு கியரில் வச்சுட்டு காரை நீங்கள் டயரில் வந்துட்டு முன்னாடி மாதிரி நம்ம கல் இல்லை ஏதோ ஒரு உட்டன் கட்டையை ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் 4 சக்கரத்துக்குமே வச்சுருங்க. முன்னாடி பின்னாடிலாம் போகாத மாதிரி. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல், பெட்ரோல் டீசல் வந்துட்டு நம்ம வந்து முடிச்ச அளவுக்கு டேங்க் வந்து ஃபுல் பண்ணி வச்சு நம்ம நிறுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஃப் டேங்க்கில் வச்சுருந்தோம் இல்லை அதுக்கும் கம்மியாக வச்சுருந்தோம்னா பெட்ரோல் டீசல் இல்லாத மித்த ஏரியா இருக்கும் இல்லைங்களா, அந்த டேங்க்கில் வந்துட்டு அந்த இடமெல்லாம் கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்துங்க. அது ஃபுல்லாக துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் வந்து ஓரளவுக்கு ஃபுல் டேங்க் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து நம்ம ரொம்பவே முக்கியமான பார்ட்டுங்க இந்த டைமில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 3லேருந்து 4 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓட விட்டுருங்க. அது 15 மினிட்ஸுக்கு நீங்கள் மேலே ஓட விட்டாலும் தப்பு இல்லைங்க. மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஓட விட்டுருங்க. கார் ஐடியலாக அப்படி ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகிக்கும். இதில் நம்ம இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி ஆன் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஏசி ஆன் பண்ணுங்க. 5 மினிட்ஸில் பேட்டரி ஓரளவுக்கு சார்ஜ் ஆகிக்கும். நம்ம ஏசி எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதனால் உடனே போட்டிங்கனாலும் பேட்டரி வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி போட்டு நீங்கள் செக் பண்ணுற அப்படின்னா 10 மினிட்ஸ் ஐடியலாக ஓட விடுறதுக்கு பதிலாக 20 மினிட்ஸ் கொஞ்சம் சேர்த்து ஓட விடுறது தப்பே இல்லை. அப்புறம் இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏசியை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் இன்ஜின் மட்டும் ஐடியலாக கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க. பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுறது பேட்டரி வந்து வீக் ஆகாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். நம்ம அடுத்தது 5வது டிப்பாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டயர் வந்து கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். கார் டயர் வந்து எந்த மாதிரி ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு நம்ம கார் டிப் சீரிஸ் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் கார் டயர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு காரை கொஞ்சம் ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக் கொஞ்சம் நாச்சு மூவ் பண்ணி நம்ம வந்து நிறுத்துங்க வீக்லி ஒன்ஸு. அப்போ தான் நம்ம கார் வந்து ப்ரெஷர் ரொம்ப கீழே கொடுத்துட்டு இருக்காமல் கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி நிறுத்தும் போது உங்களுக்கு டயர் வந்து வீக் ஆகாமல் இருக்கும். அடுத்தது 6வது டிப்பை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலி பூச்சி கூடெல்லாம் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். காரில் ரொம்ப நாள் அப்படியே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எலிலாம் வந்து ஃபுல்லாக உள்ளே தங்கிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து விடக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் போனட் எல்லாமே வந்து செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். 7வது டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங். கார் வந்து நீங்கள் கம்பல்சரி இன்டீரியர் கிளீனிங் பண்ணியே ஆகணுங்க. உள்ளே வந்துட்டு பூச்சி கூட அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நீ யூஸ் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் வந்து இன்டீரியர் கிளீனிங் ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் உள்ள ஸ்மெல் அதிகமாக வரக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் ஃப்ரண்ட் போனட் பேக் போனட் ரெண்டையுமே பூச்சிக்கூட அந்த மாதிரி எதுவுமே அலோவ் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். நீங்கள் க்ளீன் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் கூட இல்லைங்க, ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே. இன்டீரியர் கிளீனிங் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக லாக் பண்ணி வச்சுருங்க காரை, எதுவுமே உள்ளே போகாத மாதிரி. 8வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்கள் சிசிடிவிக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் இதுக்காக சிசிடிவி வைக்கணும்ல இல்லை, இது இருந்துச்சு அப்படின்னா சிசிடிவிக்கு முன்னாடி பார்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பார்க் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் இல்லாமல் இன்னும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நன்றி.